சற்று முன் தென்மேற்கு பருவமழை காரணமாக மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அணைகளிலிருந்து வினாடிக்கு 8000 கனஅடி உபரிநீர் பவானி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், கரையோர மக்களுக்கு எந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? விவரம். பிரகாஷ், தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய பில்லூர் அணையானது அதன் முழு கொள்ளளவை எட்டி நடப்பாண்டில் முதல் முறையாக தற்பொழுது பவானி ஆற்றில் தண்ணீரானது திறக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் மழைப்பொழிவு இல்லை என்றாலும் கேரள பகுதியில் தற்பொழுது இந்த தென்மேற்கு பருவமழையானது தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக பில்லூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அட்டப்பாடி, அவலாஞ்சி மற்றும் மன்னார்காடு போன்ற பல பகுதிகளில் தற்பொழுது இந்த தென்மேற்கு பருவமழையானது தீவிரமடைந்து வருகிறது. இதன் காரணமாக நடப்பாண்டில் தற்பொழுது முதல் முறையாக பில்லூர் அணை நிரம்பும் அளவுக்கு பவானி ஆற்றில் தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. கேரளாவிலிருந்து வினாடிக்கு சுமார் 8000 கனஅடி தண்ணீரானது தற்பொழுது பில்லூர் அணைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த தண்ணீர் முழுவதுமாக பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களாக 92 முதல் 93, 4 என படிப்படியாக உயர்ந்து வந்த பில்லூர் அணையானது நேற்று இரவு 97 அடியை எட்டியதால் அணையின் பாதுகாப்பு கருதி இன்று காலை பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு 8000 கனஅடி தண்ணீரானது தற்பொழுது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பில்லூர் அணையின் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மூலம் கரையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்பு கொடுக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நடப்பு ஆண்டில் எப்பொழுதுமே ஜூன், ஜூலை மாதத்தில் இந்த பில்லூர் அணையானது தொடர்ந்து நிரம்பக்கூடிய வாய்ப்பு இருந்த வந்த சூழ்நிலையில் போதிய அளவில் தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இல்லாதன் காரணமாக தற்பொழுது மிக தாமதமாக இந்த பில்லூர் அணையானது நிரம்பி வருகிறது. இருப்பினும் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு மிகுந்த ஒரு பங்காற்றக்கூடிய பில்லூர் அணை தற்பொழுது நடப்பாண்டில் முதல் முறையாக நிரம்பி இருப்பது விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குடிநீர் திட்டங்கள் இந்த பில்லூர் அணை மற்றும் பவானி ஆற்றை நம்பித்தான் இருக்கிறது. தற்பொழுது அந்த குடிநீர் திட்டங்களுக்கு இன்னும் சிறிது காலம் எந்தவித சிக்கலமின்றி தண்ணீர் கிடைக்கும் என்பதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.